இஸ் ஆக்ட்ரஸ் கோமல் சர்மா. இப்போ தான் லப்பர் பந்து படம் வந்து பார்த்தோம். ரொம்ப அமேசிங்காக எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளே வந்து ஒரு சிஎஸ்கே ஃபேன் இருக்காங்க. ஸோ டைரக்டர் தமிழரசன் சார் வந்து அது கரெக்டாக எடுத்திருக்காங்க. எப்படி நம்ம ஒரு ரொம்ப டைட் ஃபைனல் மேட்ச் பார்க்கும்போது ஒரு பந்தாக வந்து எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுது படத்தில் அதை கெஸ் பண்ணிகிட்ருப்போமோ அது மாதிரி நம்ம படத்தில் வந்து கெஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஏன்னா இது ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு படம் இருக்கிறதுனால எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஐ எம் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் மை செல்ஃப். வெங்கடேஷ் சார் வந்து ரொம்ப அருமையாக ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க ப்ரொடியூசர். ஸோ என்டையர் டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள். அடுத்தக்கட்டி தினேஷ் அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ என்டையர் டீமுக்கும் காஸ்ட் அண்ட் க்ரூக்கும் வந்து வாழ்த்துக்கள். இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றி படணும்னு நான் வாழ்த்துறேன். போயிட்டு இந்த படம் இந்த வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகிடுச்சு. போயிட்டு இந்த படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஜனரஞ்சகமான படம், ஒரு தியேட்டர் படம் லைஃபோட பார்த்து ரொம்ப நாளாச்சு. தமிழரசன் பச்சைமுத்து தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான வரவு. இதில் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஷான் ரோல்டன் மியூசிக், அப்புறம் சினிமாட்டோகிராஃபர், எடிட்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் டெஃபினட்டாக ஓடும். நான் சொல்லலைனாலும் இந்த படம் பெரிய லெவலில் ஓடும். அவ்வளோ ஜனரஞ்சகமாக இருக்குது, அவ்வளோ லைஃப் இருக்குது, அவ்வளோ புது விஷயம் இருக்குது. தமிழரசன் பச்சைமுத்து இஸ் அ வண்டர்ஃபுல் டைரக்டர், எக்ஸ்ட்ரானரி டைரக்டர். ஆல் தி முத்து அப்படின்ற டெபியூ டைரக்டர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயரில் நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் ரொம்ப நல்ல படங்கள் பண்ணாங்க. இந்த வருஷத்தில் தமிழரசன் பச்சைமுத்து தி பெஸ்ட்டாக இருப்பார் அப்படின்றதுக்கு இந்த படம் பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். தமிழரசன் பச்சைமுத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அண்ட் லப்பர் பந்து டீமுக்கு என்னோடய விஷஸ். ரொம்ப சூப்பர் படம். ப்ளீஸ் டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. இப்போ தான் படத்தை பார்த்து வெளில வந்தேன். அண்ட் இட் இஸ் அன் எட்ஜ் ஆஃப் த சீட் ட்ராமா. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. நான் யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ் வாட்ச் பண்ண மாட்டேன். என்னைக்கு மட்டும் என்ன யார் வின் பண்ணாங்கன்னு மட்டும் தான் பார்ப்பேன். பட் நான் லைஃப்பில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமை இவ்வளோ நான் ஃபோனை கூட சைடில் போட்டு பேக்கில் வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. அண்ட் வெரி வெல் டன் அண்ட் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் ஷார்ப் ஆன் த பாயிண்ட் எடிட்டிங். எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் அஃப்கோர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும், காசு செம்மையாக இருக்குது. பட் ஒரு ஃபிலிம் வந்து இவ்வளோ ஷார்ப்பாக, இவ்வளோ பர்ஃபெக்டான எடிட்டிங், இவ்வளோ பர்ஃபெக்டான ஸ்டோரி டிரெக்ஷனோட வந்து ஐ வாஸ் நாட் நான் ரொம்ப காமெடியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண டைட்டில். பட் இட் இஸ் சச் அன் ஆல்ரவுண்டர் ஃபிலிம். டெஃபினட்டாக நாளைக்கு மறுபடியும் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம். எல்லோரும் டெஃபினட்டாக பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் மூவின்னு மட்டும் நினைக்காதீங்க. இட் இஸ் அன் அமேசிங் மூவி. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு பி a hit. டெஃபினட்டாக பெரிய ஹிட் தான். ஆல்ரெடி ஐ கேன் சே தட். வெரி எக்ஸைட்டட் ஃபார் த ஃபிலிம் அண்ட் குட் லக் டு எவ்ரிபடி ஆன் த டீம். ஸோ லப்பர் பந்து ஆக்சுவலி பார்க்க வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ நான் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்துட்டேன். பட் ஆனால் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தாலும் லப்பர் பந்து வந்து அதை வந்து டிஸப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்க்ரீன் ப்ளே, ரொம்ப நல்லா இருந்தது. என்னை பொறுத்தவரைக்கும் படம் ஹிட்டு தான். தேங்க்யூ. ஹாய். எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸ் மூவி ஜானரில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் இந்தியாவிலே. அவ்வளோ நல்லா இருக்குது. ஃபேமிலி எமோஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டரோட ஃபஸ்ட் மூவின்னாங்க. இது வந்து இஃப் ஹி கேன் டூ திஸ், இவ்வளோ கிராஃப்ட் அவரால் கொண்டு வர முடியும் ஒரு ஃபஸ்ட் மூவி இல்லைன்னா, ஹீ வில் ஹவ் பிளேசஸ் டு கோ. ஹரிஷோட சிம்பிளி த பெஸ்ட் மூவி. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ தான் லப்பர் பந்தோட ரிவ்யூ பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். லப்பர் பந்து இட்ஸ் அ சூப்பர் மூவி. ரொம்ப கனெக்ட் ஆகும். இந்த படத்தை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு தமிழரசன் பச்சைமுத்து சார் அவரோட ரைட்டப் ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், உங்களை ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். அதுவும் முக்கியமாக தினேஷ் அண்டு ஹரிஷ் கல்யாண் அவங்க கூட நடித்த சுவாசிகா, சஞ்சனா, அப்புறம் கீதா, கைலாசன், இவங்க எல்லாருமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து இந்த மூவியை வாட்ச் பண்ணுங்கன்னு தைரியமாக ரெக்கமெண்ட் பண்ணலாம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப சூப்பரான ஒரு மூவி பார்த்த ஒரு சந்தோஷம் எனக்கு. லவ் இட். ஹாய், இப்போ தான் லப்பர் பந்து பார்த்தேன். சூப்பரான படம். ஒரு
ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ ஒரு ஃபீல் குடான படம். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி இருக்கும்னு. ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த இன்டென்சிட்டியோட மிக்ஸ் ஆகி ரொம்ப ஒரு ஃபீல் குட். நீங்கள் படம் முடிச்சோடனே சிரிச்சுக்கிட்டே வருவீங்க, அந்த மாதிரி இருக்குது இந்த படம். நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பல, ரொம்ப ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும். பட் இது கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள் ப்ளீஸ். ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி படம்லாம். இட்ஸ் பிரில்லியன்ட். எனக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரில. ப்ளீஸ் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம், நான் இயக்குனர் கௌரவ நாராயணன். ரொம்ப 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 ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியான ஒரு ஃபில்ம் இது. ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து ஒரு தியேட்டரிக்கல் ஃபில்ம் வந்து நான் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சது இந்த படத்தில் நடந்திருக்கு. லப்பர் பந்து இயக்குனர் தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பரிச்சித்தம். காரணம் எஃப்ஐஆரில் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது நான் அந்த படத்தை நடிக்கும்போதே ரொம்ப துருன்னு ரொம்ப கரெக்டாக இருப்பார். பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே. நான் எப்போயுமே சொல்லுவேன், ஸ்போர்ட்ஸ் ட்ராமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டுமே இருக்கக்கூடாது, எமோஷனலில் கரெக்டாக இருக்கணும். ஸோ இதில் வந்து எவ்ரி ஃப்ரேம் ஹேஸ் பியூட்டிஃபுல் மிக்சர் ஆஃப் எமோஷன் அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. இதில் நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே வந்து தே ஹவ் கிவன் தேர் பெஸ்ட். ப்ரொடக்ஷன் வேல்யூ இஸ் ஆல்சோ பிரின்ஸ் பிக்சர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க், எடிட்டிங், எவ்ரி திங் இஸ் டாப் நாச். தயவு செய்து இதை தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக தியேட்டரில் பாருங்கள். எவ்ரி ஒன் வில் என்ஜாய். திஸ் இஸ் லப்பர் பந்து. எவ்ரி பால் தே ஹிட் அ சிக்ஸர். என்டையர் டீமுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். டூ வாட்சிங் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கேட்குதா? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி லப்பர் பந்தோட ப்ரீமியர் ஷோக்கு வந்திருந்தோம். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு சீன்ஸ்க்குமே ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அண்ட் அதில் இருந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து அழகாக அவங்களோட ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலி தினேஷ் சார் அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோடு போயிட்டு படத்தை பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், நான் பரத் கல்யாண் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து லப்பர் பந்து படம் பார்க்க வந்தேன். கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் எமோஷன். ஆக்சுவலி கிரிக்கெட்டோடு சேர்ந்து ஹியூமன் எமோஷன்ஸும் இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சது. வெரி ஹார்ட் டச்சிங் மூவி. ஆக்சுவலி என்ன சொல்லணும், லைக் ஸ்க்ரீன் ப்ளே, பர்ஃபார்மன்ஸஸ், டைரக்ஷன், ரீரெக்கார்டிங், ஒரு கேரக்டரும் ஆக்சுவலி வந்து செதுக்கியிருக்காங்க இந்த படத்தில். ரொம்ப நல்ல லைக் இட்ஸ் a வெரி ஹார்ட் டச்சிங் மூவி. கண்டிப்பாக பிரின்ஸ் பிக்சர்ஸோட லக்ஷ்மண் குமார் ப்ரொடக்ஷனில் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது. அண்ட் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் கிவிங் சச் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். அது எப்படி சொல்லணும், இந்த படத்தில் வந்து லைக் பெரிய ஃபைட்டோ இல்லைனா வந்து ஒரு ஐட்டம் சாங்கோ இல்லைனா கிளாமரோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு குழந்தை கூட பார்க்கக்கூடிய ஒரு படம் இது. இட்ஸ் அ யூனிவர்சல் ஃபில்ம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். இட்ஸ் அ ஹார்ட் டச்சிங் ஃபில்ம். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் விஷால் வெங்கட், சில மனிதர்களோட இயக்குனர். இன்றைக்கி லப்பர் பந்தோட ப்ரீமியர் வந்து இப்போ தான் முடிஞ்சிருச்சு. படம் இப்போ தான் பார்த்து முடித்தேன். ரொம்ப அருமையான படம், ரொம்ப என்டர்டெய்னிங்கான படம். முக்கியமாக கிரிக்கெட் கலந்த ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு லவ் ஃபிலிம். பெர்ஃபார்ம் பண்ணால் எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹரிஷ் கல்யாண் சாராக இருக்கட்டும், அட்டகத்தி தினேஷ் சாராக இருக்கட்டும், 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாக்கி கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து லிட்ரலாக வந்து அவங்கவுங்க ரோல் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஹியூமர் நல்லா இருந்துச்சு, லவ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஸ்போர்ட்ஸு, சின்ன இமோஷன்ஸ் அதை கேரி பண்ண விதம், முக்கியமாக ஸ்க்ரீன் ப்ளே ஆரம்பித்ததுன்னு போன வரைக்கும் நம்ம எப்போவுமே ரொம்ப ஹுக்டாகவே ஃபீல் ஆனோம். அந்த ட்ராமா அவ்வளோ அழகாக எழுதிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப எல்லாருமே பார்க்கக்கூடிய ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ரொம்ப ஹார்ட் வார்மிங்கான ஃபிலிம். இயக்குனருக்கு பெரிய வாழ்த்துக்கள். இப்படி ஒரு படம் இயக்குனதுக்கு நடித்த நடிகர்கள், எல்லா கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் செப்டம்பர் 20th ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஹாய், வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தினேஷோட ஃப்ரெண்டு. ஸோ ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கிரிக்கெட் படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஸோ அருண் ராஜா சாரோட அசோசியேட் தமிழ் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்கும்னு நினச்சேன். பட் ஒவ்வொரு வியூவும் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அண்ட் தினேஷாக இருக்கட்டும், ஹரிஷ் கல்யாணா இருக்கட்டும், ரொம்ப மாதம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு லப்பர் பந்து வந்து தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப தரமான படம், நிச்சயமாக தியேட்டர்ஸில் போய் பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் எட்ஜ் ஆஃப் தி சீட்டில் உட்காந்துருந்தேன். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. சரி, ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தேன். செகண்ட் ஹாஃப் அதை விட ரொம்ப நல்லா போச்சு. அண்ட்
வெரி ஃபாஸ்ட் மூவி. எங்கேயுமே ஒரு லேக்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. அண்ட் யூ ஷுட் see the movie and it's a excellent performance by Harish Kalyan and a re-entry for Dinesh and all the characters. நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நடிச்சிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. must see, don't miss it. மிஸ் பண்ணால் இட்ஸ் a costly miss for us. நிச்சயமாக 20th தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. வணக்கம். ஸோ லப்பர் பந்து இது கொடுத்தாங்க, சாரி. ஸோ லப்பர் பந்து படத்தோடைய ப்ரீமியர் பார்த்தோம். படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் படத்தோடைய முழு கதை, அதாவது கிளைமேக்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ பார்க்கும்போது தான் அது ஃபுல்லாக உணர முடிஞ்சுது. ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அண்ட் தமிழ் முதல் திரைப்படம் எடுத்திருக்காரு. ஒர்க் பண்ணும்போதே தெரிஞ்சுது, இவர் வந்து ரொம்ப தெளிவான ஒரு டைரக்டர் அப்படின்னு. கதை சொல்லும் போதும் சரி, ஒர்க் பண்ணும் போதும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு டெலிவர் பண்ணியிருப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது பயங்கர இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதில் வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப அழகாக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு டெப்த்து, இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு டெப்த் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆஸ் அ ரைட்டர், ஆஸ் அ டைரக்டர் எக்ஸல் பண்ணியிருக்காரு. ஐ ஜஸ்ட் லவ் த ஃபில்ம். ஆடியன்ஸாக தான் என்னால் பேச முடியுது. படத்தில் ஒர்க் பண்ணேன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. எனக்கு ஆடியன்ஸாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒவ்வொரு கட்டத்தையும் ஒரு சீனையும் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். விசில் அடிக்காத குறை தான். ஒரு லகான் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் த கிளைமேக்ஸ் வாஸ் மார்வலஸ். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது டு பி பார்ட் ஆஃப் லப்பர் பந்து. ஸோ வாழ்த்துக்கள் என்டையர் டீமுக்கு. அண்ட் தியேட்டரில் வந்து பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். லப்பர் பந்து ஹரிஷ் கல்யாணுடைய இந்த திரைப்படம் வந்து ஒரு கிரிக்கெட்டை பற்றியே அதை பற்றியே சொல்லாமல் ஒரு குடும்பத்தோடு இணைச்சி இந்த கதையை சொல்லியிருக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள ஈகோவை இதை மையப்படுத்தி எடுத்திருந்தாலும் படம் எந்த இடத்துலையுமே தொய்வு இல்லாமல் போச்சு. இந்த படத்து குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த ஹைட்டில் பேசினா கேட்குமா? பரவாயில்லையா? நானே ஏற்றுக்குவேன். ஓகே ஓகே ஓகே, சவுண்டாக பேசணும். ஓகே. லப்பர் பந்தோட செலிப்ரிட்டி ஷோவில் வந்திருக்கோம். அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் சத்தியமாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ பிரமாதமான ஒரு படம். சத்தியமாக ரொம்ப நாள் கழித்து ஒரு பிரமாதமான ஒரு அருமையான படத்தை பார்த்தேன். இது வந்து தமிழரசனோட படம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ ஹோல்டு இருக்குது ஒரு ஸ்க்ரீன் பிளேலையே, ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில். டைலாக்ஸ் ஒவ்வொன்றும் முத்தாக இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த படத்தை எல்லாரும் சின்னங்களாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். ஒரு தடவை மட்டும் பார்க்காதீங்க, ஒரு 4-5 தடவை பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஓடிடிலையும் பாருங்கள். இந்த படத்தை ஜெயிக்க வைங்க. இந்த மாதிரி படங்கள் தான் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி படம் வந்தால் தான் தமிழ் சினிமா ரொம்ப நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். இட் இஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லா துறையும் ரொம்ப நல்லாயிருக்கு. சினிமாட்டோகிராஃபி, எவ்ரி திங் இஸ் பிரில்லியன்ட். ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் திஸ் இன் தியேட்டர்ஸ். நன்றி. வணக்கம். லப்பர் பந்து படத்துக்கு மியூசிக் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இங்கே அந்த ப்ரீமியர் பார்த்தோம். வந்து ப்ரெஸ் ஷோ வந்து ரொம்ப ஆரவாரமாக இருந்தது. ப்ரீமியரில் பொதுவாக வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களே பார்ப்பாங்க, மீடியாவில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ரொம்ப தேட்டரில் நம்ம மக்கள் ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு ரியாக்ஷன்ஸ் வராதுன்னு நினச்சிட்டு வந்தோம். பட் நிஜமாகவே ஒரு ஃபஸ்ட் ஷோ பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வெரி ஹாப்பி டு ஹவ் பீன் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லாரையுமே. மொத்தமாக ஒரு டீமாகவே எல்லாரையும் தனிப்பட்டு யாரையும் சொல்லாமல் எல்லாருமே சூப்பர் அப்படின்னு சொல்கிறத கேட்க முடிஞ்சுது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக பெரிய கமர்ஷியலாக ஒரு பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நம்புகிறோம். என்னோட உதய் சார் இருக்கார். அவர் தான் இந்த படத்துடைய சவுண்ட் மிக்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தா ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு அவுட்டோர் கிரிக்கெட் பேஸ் பண்ண படத்துக்கு. சார் நீங்கள் ஒரு 2 வார்த்தை. இந்த படத்தில் ஜென்ரலாக என்ன சொல்லணும்னா, மியூசிக் ஒரு பெரிய எலமெண்ட்டாக இருக்கும். மியூசிக் வந்து படத்தை இன்னும் கேரி பண்ணி அதை ஹைலைட் பண்ணி அந்த சீக்வன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஜென்ரலாக ஆர்டிஸ்ட் எல்லோரும் சொல்லுவாங்க, டெக்னீஷியன் சைடில் எல்லா சைடிலும் வரும்போது மியூசிக் வந்து ஷான் வந்து பின்னி பெடல் எடுத்துட்டாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் உதய் சாரும் வந்து ரொம்ப சீனியர். நிறைய வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து முக்கியமான படங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் பண்ணுற எல்லா முக்கியமான ஹிட்டாகிற, குறிப்பாக தேட்டரில் ரொம்ப பெருசாக ஒர்க் ஆகிற படங்களுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். லப்பர் பந்து பார்க்கறதுக்காக வந்தோம்.
ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு பர்சனலாக சொல்ல போனால். அதே மாதிரி வந்து அன்பு தம்பி டிஎஸ்கே வந்து அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அவ்வளோ பெரிய க்ளோஸ்அப் ஷாட்டில் அந்த ஃபேஸை மட்டும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டோட்டல் டீமுக்கும் வாழ்த்துக்கள். மைன்யூட்டாக ஒரு சின்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க, புரிஞ்சவங்க மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி, எதில் ஜெயிக்கணுமோ அதில் ஜெயிங்க அப்படின்ற அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பர்சனலாக வெரி வெரி ஹாப்பி. டோட்டல் டீம்ஸும் நாளைக்கு சூப்பர். லப்பர் பந்து படம் பார்த்துட்டு நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்சது, டெஃபினட்டாக உங்களுக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். லப்பர் பந்துன்ற பால் பேர் கேள்விப்பட்டோன்னு நம்ம நினச்சிருப்போம் இது கிரிக்கெட் மட்டும் சம்மந்தப்பட்ட படம், நமக்கு பிடிக்காது, நமக்கு கிரிக்கெட்லாம் நமக்கு என்ன அப்படின்னு கிரிக்கெட் பார்க்காதவங்களாம் நினைப்பாங்க. டெஃபினட்டாக அப்படி நினைக்காதீங்க, கண்டிப்பாக நீங்களும் பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஒன்லி கிரிக்கெட்டை மட்டுமே எடுத்துகிட்டு போகாமல் அதுக்குள்ளே ஈகோன்ற ஒரு சூப்பரான ஒரு மேட்ரு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு மாமனார் மருமகனுக்கு உண்டான ஒரு ஈகோ கிளாஸ் இல்லை ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக அந்த விஷயம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதை தவிர லவ் அண்ட் எமோஷ்னல் நிறைய ட்ராமா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். எஸ்பெஷலி வந்து எங்கள் ஃப்ரெண்ட் வந்து டிஎஸ்கே பண்ணியிருக்காரு, அன்பு தம்பி கதிர் பண்ணியிருக்காரு. கதிர் வந்து அவரோட கமெண்ட்ரி இதில் வந்து இருக்கும், அது ஹில்லேரியஸாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டிஎஸ்கே இது வரைக்கும் காமெடி டைமென்ஷனில் மட்டும் பார்த்துருப்போம். முதல் முறை ஒரு இயக்குனர் வந்து காமெடி நீங்கள் காமெடி பண்ணாதீங்க, இதில் சீரியஸான ஒரு கேரக்டர் சொல்லி கொடுத்ததுக்கு இயக்குனருக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டிஎஸ்கே சார்பாகவும் எங்கள் எல்லாரோட சார்பாகவும். ஏன்னா காமெடி தானே பண்ணுவான், இங்கே வந்து காமெடி தானே பண்ணுவான் அப்படின்னு நினைக்காம காமெடி பண்ணுறவங்க எல்லாருமே பண்ணுவோம். காமெடி பண்ணுற எல்லாருக்கும் லைஃப் சீரியஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து அவரை சீரியஸாக சூப்பராக மூவ் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி தேங்க்யூ சார். அண்ட் டார்லிங் சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி மியூசிக் வந்து விளையாடிருச்சு. கேப்டன் ஃபேன்ஸுக்கெல்லாம் வந்து இதில் ஒரு ட்ரீட் இருக்குது. தளபதி ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது. டெஃபினட்டாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.